والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டுமென்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் இன்றெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மன்னரைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய அன்பும் அவனுடைய பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என் மீதும் உங்கள் மீதும் கொண்ட அளப்பெரிய அருள் இன்றைய நாளிலே அசருடைய தொழுகையிலே இருந்து இன்ஷா அல்லாஹ் சுமார் 9 மணி வருகின்ற வரைக்கும் அல்லாஹுடைய மாளிகையிலே அமர்ந்து அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் பற்றி கேட்கவும் பேசவும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்குமே ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இவ்வாறான சந்தர்ப்பத்தை நமக்கு தருகிறான் என்றால் அல்லாஹு தாலா நம்மளை நேசிக்கிறான் என்பது அடையாளம், நம்மளை விரும்புகின்றான் என்பது அடையாளம். எத்தனையோ பேர்கள் இந்த ஊர்களில் இருக்கத்தக்கென அல்லாஹு தாலா நம்மளை தெரிவு செய்து எந்த விதமான பித்ஆத்துக்களும் இல்லாமல் எந்த விதமான ஷிர்கான காரியத்தின் பக்கமும் அழைப்பு விடுக்காமல் பித்ஆத்துக்கு எதிராகவும் ஷிர்க்குக்கு எதிராகவும் பிரச்சாரம் செய்கின்ற ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு மஸ்ஜிதிலே அமர்ந்து கொண்டு காலம் ஈமானை அதிகரித்துக் கொள்வதற்காக நல்ல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்கின்ற போது ஆண்களை விடவும் பெண்கள் அதிகம் கலந்து கொண்டு எப்படியாவது மறுமையில் ஏதாவது ஒரு நன்மையை கொண்டு நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய அருளினால் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று சுவர்க்கம் போகும் வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணம் தான் இந்த இடத்தில் என்னையும் உங்களையும் கொண்டு சேர்த்திருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம் நெருங்க ஈமானை வலுப்படுத்தி கொண்டு இபாதத்துக்கு தயாராகி கொண்டு அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்காக எல்லா இடங்களிலும்
ஈமானிய அமர்வுகளும் இஜ்திமாக்களும் நடைபெற்று வருவதை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நானும் நீங்களும் இருக்கின்ற இந்த சபை என்பது அல்லாஹ்வுடைய வானவர்கள் எனக்காக உங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்ற ஒரு சபை. ஒரு சபையில அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேசுகின்ற போது அந்த சபையில் எந்த ஆணோ எந்த பெண்ணோ இருக்கிறார்களோ அவர்களுக்காக வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இங்க இருக்கின்ற ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், சிறுமிகள், வயது போனவர்கள் எல்லாருக்குமாக அல்லாஹ்வுடைய வானவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை கொஞ்சம் கூட பிசகாமல், மாறாமல், மீறாமல் சரியாக அவனுடைய கட்டளையின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒளியால் படைக்கப்பட்ட உன்னத படைப்பு அந்த வானவர்கள் எனக்காக உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, மக்ரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இன்னும் இஷாவுடைய தொழுகைக்காக வேண்டியும் காத்து கொண்டிருக்கின்றோம். யாரெல்லாம் ஒரு தொழுகையை தொழுதுவிட்டு இன்னும் ஒரு தொழுகை தொழுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக வானவர்கள் பாவ மன்னிப்புக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவம் செய்யாத, தப்பு செய்யாத, தவறு செய்யாத, இறைவனுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்யாத, முழுக்க முழுக்க இறைவனுடைய கட்டளைக்காக இந்த உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த உயர்ந்த வானவர்களுடைய பிரார்த்தனை இன்னும் ஒரு அடிப்படையில் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கின்ற ஒரு உயர்ந்த சபையில் நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளில், பள்ளிவாசல்களில், எந்த ஒரு பள்ளிவாசலிலேயாவது ஒரு சமூகம் உட்கார்ந்து அல் குர்ஆனை ஓதி அதை தனக்குள் படித்துக் கொள்கிற போது அல்லாஹ்வுடைய சகீனத் அவர்களுக்கு இறங்குகிறது, அவர்களுக்காக வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வளவு சிறப்பு மிக்க, இவ்வளவு உன்னதமான, உயர்ந்த, பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற, அல்லாஹ்வுடைய சகீனத் இறங்குகின்ற ஒரு உயர்ந்த சபையில் நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இதனுடைய அறுவடையை இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் இந்த உலகத்தில் கண்ணை மூடியதன் பின்னால் நிச்சயமாக மறுமையில் இது எவ்வளவு பெரிய நன்மை என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் மறுமையில் காண்பிப்பான் என்பதில் எள்ளில் முனையளவு கூட சந்தேகம் கிடையாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனக்கு தரப்பட்ட தலைப்பு ஆடை அலங்காரம் இஸ்லாத்தின் ஓர் பார்வை. இஸ்லாம் என்பது இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய பிறப்பில இருந்து இறப்பு வருகின்ற வரைக்கும் எல்லா இடங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா சூழல்களிலும் செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு உன்னதமான ஒரு மார்க்கம் அந்த இஸ்லாமிய மார்க்கம். இந்த இஸ்லாத்திலே ஒரு ஆணோ, ஒரு இஸ்லாத்திலே இந்த ஒரு பெண்ணோ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால், இஸ்லாத்தில் நான் வாழ வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டால், அவர் விரும்புவதை போன்று வாழ முடியாது, அவர் விரும்புவதை போன்று தொழில் செய்ய முடியாது, அவர் விரும்புவதை போன்று திருமணம் முடிக்க முடியாது, அவர் விரும்புவதை போன்று ஆடைகள் உடுத்துக்கொள்ள முடியாது, அவர் விரும்புவதை போன்று இந்த உலகத்தில் வாழ முடியாது. அவர் எப்படி வாழ வேண்டும்? இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி வாழ வேண்டும், எப்படி உண்ண வேண்டும், எப்படி உடுக்க வேண்டும், எப்படி படுக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், எப்படி பயணம் செய்ய வேண்டும், எப்படி திருமணம் செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி பொருளாதாரம் தேட வேண்டும், எப்படி ஒரு மனிதன் பிறந்தால், ஒரு மனிதன் இறந்தால் எப்படி அவனை பிறக்க வைப்பதும், அவன் இறந்ததின் பிறகு அவனுக்கு இறுதி கடமைகள் செய்து
அவனை மன்னரைக்கு கொண்டு செல்வதும் என்ற எல்லா விடயங்களிலும் இஸ்லாம் செல்வாக்கு செலுத்திக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமின். இந்த உலகம் இருக்கிறதே, இந்த உலகம் மூமின்களுக்கு சிறைச்சாலை என்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலகம் அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய, அல்லாஹ் இல்லை என்று வாழக்கூடிய, சிலைகளை இந்த உலகத்தில் கடவுள்களாக கற்பனை செய்து கையினால் வடித்து அவர்களை வணக்கம் செலுத்தக்கூடிய இந்த மக்களுக்குத்தான் இந்த உலகம் சுவர்க்கமே தவிர, இந்த உலகம் ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு முஃமினுக்கு, ஒரு இறை விசுவாசிக்கு, ஒரு இறை விசுவாசியான ஆணுக்கு, ஒரு இறை விசுவாசியான பெண்ணுக்கு இந்த உலகம் என்பது ஒரு சிறைச்சாலை போன்றது என்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம ஒரு சிறைச்சாலையில் வாழுகிறோம் என்றால் நினைத்த நேரம் நாங்கள் சாப்பிட முடியாது, நினைத்த நேரம் உறங்க முடியாது, நினைத்த நேரம் நினைத்ததை செய்ய முடியாது. நேரத்துக்கு பிளேண்டி, அவர்கள் நினைத்த சாப்பாடு, அவர்கள் நினைத்த வாழ்க்கை, நாம் நினைத்த வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒரு சிறைச்சாலையில் எந்த ஒரு மனிதனாலும் அனுபவிக்க முடியாது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இஸ்லாத்தை காதலித்து, இஸ்லாத்தை விரும்பி, அதை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஒரு ஆணோ பெண்ணோ ஆசைப்பட்டால், அவர் விரும்புவதைப் போல, அவர் விரும்புவதைப் போல, அவள் விரும்புவதைப் போல உடுக்கவோ அல்லது இந்த உலகத்தில் வாழவோ முடியாது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பத்தில் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், வ மலாயிகா, வானவர்களை ஈமான் கொள்ள வேண்டும், வ குத்துபிஹி, வேதத்தை ஈமான் கொள்ள வேண்டும், வ ருசுலிஹி, ரசூலை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை ஈமான் கொண்டால் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட வேதங்கள் இந்த உலகத்தில் நம்பியாக வேண்டும். அந்த வேதத்தை நம்புவது என்றால் குர்ஆனை ஏற்றுக்கொண்டேன், குர்ஆனை ஓதுகிறேன், குர்ஆனை படிக்கிறேன் என்பது மாத்திரமல்ல, அந்த குர்ஆன் சொல்லுகின்ற, அந்த குர்ஆன் வழிகாட்டுகின்ற, அந்த குர்ஆன் பேசுகின்ற, அந்த குர்ஆன் போடுகின்ற சட்ட திட்டங்கள், அந்த குர்ஆனிலே உள்ள ஹலாலானவைகள், அந்த குர்ஆனிலே உள்ள ஹராமானவைகள் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் குர்ஆனை பின்பற்றுகிறோம் என்றால் அந்த குர்ஆன் செல்வாக்கு செலுத்த வேண்டும், அந்த வேதம் செல்வாக்கு செலுத்த வேண்டும். ரசூலை பின்பற்றுகிறோம் என்றால் ரசூலை பின்பற்றுகிறோம், அவரை புகழுகிறோம், அவருக்காக மீலாது நபி விழா கொண்டாடுகிறோம், அவரை நினைத்து வேதே கொண்டாடுகிறோம், கொடிச்சீலைகளை குத்துகிறோம், கொடிகளை குத்துகிறோம், பள்ளிகளை ஏனைய மதங்களிலே உள்ள கிறிஸ்தவத்தின் ஆலயங்களை போல அல்லது வேறு வேறு மதத்திலே உள்ள அவர்களுடைய மத ஸ்தானங்களை அலங்கரிப்பதை போல பள்ளி வாசல்களிலே மின்னி மின்னி விளக்குகளை ஏற்பாடு செய்து அதிலே கொடியேற்றங்களை செய்து, இந்த கலாச்சாரம் என்பது இஸ்லாத்திலே கிடையாது. ரசூலை பின்பற்றுவது என்பது அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் தந்தாரோ, வமா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு, எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு ஏவினார்களோ அதை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள், எதையெல்லாம் இறை தூதர் தடுத்தாரோ அதையெல்லாம் நீங்கள் தடை செய்து கொள்ளுங்கள் என்ற அந்த ஒரு ஏற்பாடு, அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாசம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதும், வேதங்களை ஏற்றுக்கொள்வதும், வேதங்களை நம்புவதும், ரசூல்மார்களை நம்புவதும் என்ற செய்தியை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. மனம் விரும்பியது எல்லாம் மார்க்கமாக ஆகாது, மனம் ஆசைப்படுவதெல்லாம் மார்க்கமாக மாறாது. மனம் விரும்புகிற அடிப்படையில் வாழ முடியாது, மனம் விரும்புகின்ற அடிப்படையில் உடுக்க முடியாது, உண்ண முடியாது, உறங்க முடியாது. இந்த உலகத்தில் நானும் நீங்களும் விரும்புவதை போல
யாருமே வாழ முடியாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னார்களோ அப்படி வாழ்வதில் மாத்திரம்தான் மறுமையில் எனக்கும் உங்களுக்கும் நிச்சயமாக விமோசனம் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு நல்ல முன்மாதிரி இருக்குது அப்படி என்று சொல்கிறான். எதில முன்மாதிரி இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் 40வது வயதிலே நபித்துவம் கிடைத்ததில் இருந்து இந்த உலகத்தில் 63 ஆண்டுகள் வாழ்ந்து 63 வருடங்கள் மரணிக்கின்ற வரைக்கும் எவைகளை எல்லாம் செய்தாரோ, அங்கீகரித்தாரோ, கட்டளையிட்டாரோ, தடுத்தாரோ, ஏவினாரோ, விளக்கல் செய்தாரோ அத்துணையிலும் எனக்கும் உங்களுக்கும் முன்மாதிரி இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. அத்துணையிலும் எனக்கும் உங்களுக்கும் முன்மாதிரி இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அதுதான் ரசூலுல்லாவை பின்பற்றுவதும் அதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறதும் என்பதை மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் படித்த யாருமே அல்லாஹ்வுடைய தூதரை இந்த உலகத்தில் நேசிக்காமல் இருக்க மாட்டார்கள். அவர்கள் முஷ்ரிக்கீங்களாக இருந்தாலும், காஃபிர்களாக இருந்தாலும், இஸ்லாத்தை மறுக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும், இந்த உலகத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நூல், மாற்று மத உறவுகளின் ஊடாக எழுதப்பட்ட ஒரு நூல், அதனுடைய பெயர் த 100 என்ற 100 நல்ல தலைவர்கள் என்ற அந்த பெயர் உள்ள ஒரு நூல். அது உலகத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு நூல். அந்த நூலை எழுதியது இஸ்லாமியர்கள் அல்ல, அந்த நூலை எழுதியது இஸ்லாத்துக்கு விரோதமானவர்கள். அந்த நூலிலே முதலாவது உலகத்தில் வாழ்ந்த சிறந்த தலைவர்களுடைய பேராக இஸ்லாத்தை போதித்த அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறையும் வாழ்க்கையையும் பேரையும் அந்நிய மாற்று மதத்து மனிதர்கள் இஸ்லாத்தை படித்து இறை தூதரை வாசித்து அவர்தான் இந்த உலகத்தில் தலை சிறந்த தலைவர்களில் முதலாவது இடத்திலே உள்ளவர்கள் என்று மாற்று மத உறவுகள் பாராட்டி எழுகின்ற அளவுக்கும் உலகத்திலே பெரும் பரிசுகளை பெறுகின்ற அளவுக்கு இந்த நூல் வரலாற்று இடத்தை பிடித்திருக்குமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ரசூலுல்லாஹ் தான். ஏற்றுக்கொண்டால் அவன் இஸ்லாத்திலே இருப்பான், ஏற்றுக்கொள்ள இல்லை என்றால் அவன் இஸ்லாத்திலே இருக்க மாட்டான். ஆனா அவனுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் என்ற பட்டம் இருக்கும். ஏண்டா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், ரசூலுல்லாஹ் என்பது இந்த ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அல்லாஹ்வினால் அருளப்பட்ட அற்புதமான அருள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குறிப்பாக இந்த பெண்களை முடித்திருக்கின்ற கணவன்மார்களையும், பெண்களை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்களையும், பெண்களாக இன்றைக்கு உலகத்தில் வலம் வந்து கொண்டிருக்கின்ற அந்த என்னுடைய இஸ்லாமிய தாய்மார்களையும் சகோதரிகளையும் அழைத்து பேசப்படுகின்ற ஒரு தலைப்பு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இங்கு எவைகளெல்லாம் குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் இறைவனுடைய வேதத்திலிருந்தும் இறை தூதருடைய வாழ்க்கை வழிமுறைகளில் இருந்தும் உங்களுக்கு சொல்லப்படுகிறதோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமாக மறுமையில் உங்களுக்கு நல்ல பலன்கள் உள்ள சுவர்க்கம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் எப்படி தூங்கினார், எப்படி சிரித்தார், எப்படி சிந்தித்தார், எப்படி தொழுதார், எப்படி வணக்கங்களை மேற்கொண்டார், எப்படி உடுத்தார், எப்படி ஆட்சி செய்தார், எப்படி அனாதைகளை பார்த்தார், எப்படி சிறுவர்களோடு இரக்கம் காட்டினார், எப்படி முதியவர்களை மரியாதை செய்தார், எப்படி படித்தவர்களை மதித்தார், எப்படி மாற்று மத உறவுகளை அணைத்தார், எந்த இடத்தில் போராடினார், எந்த இடத்தில் கோபப்பட்டார், எதை தடுத்தார், எதை கொடுத்தார், அத்துணையும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அன்றில் இருந்து இன்று வரைக்கும், ஏன் இன்ஷா அல்லாஹ் இந்த உலகம் அழிகின்ற வரைக்கும் அன்னலாருடைய பெயரும் புகழும் செயலும் செயற்பாடுகளும் அங்கீகாரங்களும் அத்துணையும் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பாதுகாக்குகின்ற பொறுப்பை அவன் எடுத்திருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அந்த அடிப்படையிலே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே,
ஆடை அலங்காரம் என்பது இஸ்லாத்திலே ஒரு உன்னதமான, ஒரு உயர்ந்த, ஒரு சிறப்பான, ஒரு கண்ணியத்தை பெற்றுத் தருகின்ற, ஒரு உயர்ந்த மனிதனுடைய பண்பாடுகளையும் மனிதனுடைய பழக்க வழக்கங்களையும் கண்ணியத்தையும் அளவீடு செய்கின்ற ஒரு ஆச்சரியமான ஒரு உடைதான் இஸ்லாத்துல மனிதர்களுடைய உடையும் அலங்காரமும் ஆடைகளும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் 7வது அத்தியாயத்தின் 26வது வசனம், அல்லாஹு தஆலா ஆதமுடைய மக்களை அழைக்கிறான். இந்த உலகத்திலே உள்ள எல்லா ஒட்டுமொத்த மக்களையும் அல்லாஹ் அழைக்கிறான். யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே. இந்த யா பனி ஆதம் என்றால் இந்த நாட்டிலே உள்ள முஸ்லிம்கள், நாட்டிலே உள்ள பௌத்தர்கள், நாட்டிலே உள்ள இந்துக்கள், நாட்டிலே உள்ள கிறிஸ்தவர்கள், உலகத்திலே உள்ள முஸ்லிம்கள், உலகத்திலே உள்ள பௌத்தர்கள், உலகத்திலே உள்ள கிறிஸ்தவர்கள், உலகத்திலே உள்ள நசாராக்கள், இந்த உலகத்தில் ஆணாக பெண்ணாக மனிதனாக யாரெல்லாம் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ ஒட்டுமொத்த உறவுகளையும் அழைப்பு விடுக்குகின்ற ஒரு வசனம், யா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததியினரே, ஆதமுடைய மக்களே, கது அன்சல்னா அலைக்கும் லிபாசன் யுவாரி சௌஆத்திக்கும் வரிசா. அல்லாஹு தஆலா உங்களுக்காக உங்களோட மானங்களை காக்கக்கூடிய, உடம்புகளை மறைக்கக்கூடிய ஆடையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ் என்ன சொல்கிறான் சொல்லுங்கள்? உங்களுக்காக அல்லாஹ் உங்களுடைய மானத்தை பாதுகாக்கக்கூடிய, உங்களை அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய ஆடைகளையும் அலங்காரங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தந்திருக்கின்றான். வலிபாசு தக்வா, ஆடைகளிலே சிறந்த ஆடை, ஆடைகளிலே சிறந்த ஆடை தக்குவா என்று சொல்லுகின்ற ஆடை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஷர்ட்டோ கோட்டோ ட்ரௌசரோ அபாயாவோ கிட்டோ செனபமோ என்ன உடுக்கிற என்றாலும் அதற்கு முதல் அவர்களுடைய உள்ளத்தில் உடுக்கப்பட வேண்டிய ஆடை இறையச்சம் என்ற ஆடை. இறையச்சம் என்ற ஆடையோடு எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய ஆடைகளை உடுக்குகிறார்களோ நிச்சயமாக இறையச்சம் என்ற ஆடை நிச்சயமாக இந்த உலகத்தில் மானத்தை மறைக்கக்கூடிய ஆடையை கண்ணியப்படுத்தும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு உலகத்திலே பெண்கள் பாலியல் துஷ்பிரயோகம் நடைபெறுகிறது என்று சொல்கிறார்கள். உலகத்திலே பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு உலகமே ஆச்சரியமாக பெண்களை பாதுகாப்பதற்காக சட்டங்களை போட்டிருக்கின்றது, இறுக்கமான சட்டங்களை போட்டிருக்கின்றது. அதற்கான தனியான யூனிட்டுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான பெண்களை பாதுகாப்பதற்கான சங்கங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் இந்த உலகத்திலே உள்ள சட்டங்களினால், இந்த உலகத்திலே உள்ள சங்கங்களினால், இந்த உலகத்திலே உள்ள அமைப்புகளினால் இன்றைக்கு பெண்கள் கற்பழிக்கப்படுவதையும் சிறுமிகள் கற்பழிக்கப்படுவதையும் பாலியல் துஷ்பிரயோகங்கள் நடைபெறுவதையும் பெண்களுடைய அத்துமீறல்கள் இந்த பூமியில் நடைபெறுவதையும் எந்த ஒரு அமைப்பினாலும் எந்த ஒரு சட்டத்தினாலும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்குத்தான் இன்றைக்கு இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அது ஏன் அப்படி என்றால், கட்டுப்பாடு போடுகின்ற எந்த ஒரு நாடாக இருந்தாலும், கட்டுப்பாடு போடுகின்ற எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும், அந்த அமைப்பெல்லாம் பெண்கள் இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் சீண்டப்படுவார்களோ, அசிங்கமாக பார்க்கப்படுவார்களோ, அசிங்கமாக நோக்கப்படுவார்களோ, அனாச்சாரங்கள் எங்கெங்கெல்லாம் எதனூடாக பரத்தப்படுமோ அவைகளை தடை செய்யாத வரைக்கும் இந்த உலகத்தில் பெண்களை யாரையும் பாதுகாக்க முடியாது. இந்த நாட்டில ஒரு ஜனாதிபதி சொன்னார், இந்த நாட்டிலே நமது இலங்கை திருநாட்டிலே பெண்களை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் பெண்கள் அணிகின்ற லெகின் என்று சொல்லுகின்ற உடம்போடு ஒட்டி கொண்டு உலா வருகின்ற
அந்த ஆடை இந்த நாட்டிலே தடை செய்யப்பட வேண்டும் என்று மாற்று மத கலாச்சாரத்தை போதிக்குகின்றவர்கள் சொல்லுகின்ற காட்சியை பார்க்கிறோம். நம்முடைய இலங்கையிலே உள்ள பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொடுக்கின்ற உபவேந்தர்கள் சொல்லுகிற போது நாட்டில் பாலியல் துஷ்பிரயோகம் இல்லாமலாக்கப்பட வேண்டும் என்றால் பெண்களுடைய ஆடைகளுடைய விடயத்தில் 100% கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற காட்சிகளை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அப்படியாக இருந்தால் ஆடை அலங்காரத்துடைய ஒழுக்கத்தை இஸ்லாம் சொன்னதை போல வேறு எந்த மதத்திலும் வேறு எந்த மார்க்கத்திலும் நம்மளால் காண முடியாது. இஸ்லாம் ஒரு பெண்ணுக்கு கொடுத்திருக்கின்ற ஆடை, ஒரு பெண்ணுக்கு கொடுத்திருக்கின்ற கண்ணியம், ஒரு பெண்ணை பாதுகாக்குகின்ற விதம் வித்தியாசமானது. ஒரு முத்து இருக்கு தானே, முத்து எப்பையும் சிப்பிக்குள்ளுத்தான் இருக்கும். அந்த முத்து வெளியில வந்தா யாராவது தூக்கிடுவா. சிப்பிக்குள்ள இருந்தா அந்த முத்து முத்தா அல்லது செத்தா என்று யாருக்குமே தெரியாது. முத்து சிப்பிக்குள் இருக்கிற போது பாதுகாப்பாக இருக்கும். ஆனா அந்த முத்த சிப்பிய விட்டு கலட்டி எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம் என்றால் ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கிறவன் உயிர் போகும் அல்லது முத்து பறி போகும். இஸ்லாம் இந்த உலகத்தில் ஒரு பெண்ணை இந்த இஸ்லாத்துடைய ஒரு முத்தாக பார்க்கிறது, பெரிய ஒரு சொத்தாக பார்க்கிறது. இதனால தான் இங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பாக பெண்களுடைய ஆடை விஷயத்தை, இறை தூதர் குறிப்பாக பெண்களுடைய ஆடை விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற போது ஒரு பெண் முகத்தையும் மணிக்கட்டையும் தவிர எல்லா உடல் உறுப்புகளும் மறைக்கப்பட வேண்டும் என்று உலகத்திலே உள்ள இஸ்லாத்தை சொல்லித் தருகின்ற அத்துணை அறிஞர்களின் ஊடாகவும் அசைக்க முடியாத நம்பிக்கையாக 2 கருத்துக்கு இடம் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிக முக்கியத்துவமான ஒன்றுதான் ஒரு பெண் முகத்தையும் மணிக்கட்டையும் தவிர எல்லா உடல் உறுப்புகளும் மறைக்கப்பட வேண்டும் என்று ஒட்டுமொத்த இஸ்லாமிய அறிஞர்களும் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். எதிலே கருத்து வேறுபாடு பட்டிருக்கிறார்கள்? ஒரு பெண் முகத்தை மூடுவதா திறப்பதா என்பதில் தான் கருத்து வேறுபாடு இருக்கிறதே தவிர ஒரு பெண் முகத்தையும் மணிக்கட்டையும் மறைப்பதில் எந்த ஒரு இஸ்லாமிய அறிஞர்களுக்குள்ளும் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் கிடையாது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இஸ்லாம் வருவதற்கு முதல் ஜாகிலியா காலத்திலே இருந்த ஒரு நடைமுறை என்ன அப்படி என்று கேட்டால், பெண்கள் அலங்காரத்தை வெளியிலே காட்டித் திரிவார்கள். பெண்கள் மறைக்க வேண்டிய உறுப்புகளை வெளியிலே காட்டித் திரிவார்கள். ஏன் நம்ம ஜாகிலியா காலத்துக்கு போக இன்றைக்கு இருக்கிற கல்பிட்டிக்கு போனா போதும், அங்க இருக்கிற பாசுகுடாவுக்கு போனா போதும், அங்க இருக்கிற கோல்ஃபெஷ் பீச்சுக்கு போனா போதும், காலிக்கு போனா போதும், ஜிந்தோட்டைக்கு போனா போதும், மீண்டும் ஜாகிலியத் எல்லா கடற்கரைகளிலும் தண்ணியோடு சேர்ந்து இன்றைக்கு அனாச்சாரங்களும் அலையடித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சுபஹானல்லாஹ். இஸ்லாம் ஒரு பெண்ணை கண்ணியமாக கௌரவமாக ஆடை உடுக்கிற போது, அலங்காரத்தை வெளிக்காட்டுகிற போது முகத்தையும் மணிக்கட்டையும் தவிர எல்லா உடல் உறுப்புகளும் பேணி பாதுகாத்து மறைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது. இஸ்லாத்துக்கு முன்னர் பெண்கள் ஆடை அலங்காரங்களை ஜாகிலியத்தின் அடிப்படையில் மறைக்க வேண்டிய உறுப்புகள் எல்லாம் வெளியிலே காட்டிக் கொண்டு திரிந்தார்கள். ஆனால் அதே ஜாகிலியத் இன்றைக்கு எம்முடைய சமூகத்துக்கு மத்தியில் அரை குறை ஆடைகளோடு இன்றைக்கு உலா வருகின்ற இல்லாம ரஹிமல்லா அல்லாஹ் அருள் செய்த நல்ல ஆண்களையும் பெண்களையும் தவிர இன்றைக்கு நவீன ஜாகிலியத் இன்றைக்கு தலைவரித்து ஆடுகின்ற ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் அஹ்ஸாப்
அந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலிய்யா, நீங்கள் ஜாஹிலியா காலத்தின் மக்கள் தன்னுடைய அழகுகளை வெளிக்காட்டி திறந்ததை போன்று நீங்கள் திரிய வேண்டாம், நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே இருந்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லித் தருகின்றான். அப்படியாக இருந்தால் ஒரு பெண் முகத்தையும் மணிக்கட்டையும் தவிர இந்த உலகத்தில், நம்முடைய ஊரில், நம்முடைய கிராமத்தில், நம்முடைய சமூகத்தில் ஒரு பெண் அக்கங்களும் பக்கங்களும் வெளியிலே தெரிகின்ற அளவுக்கு ஒரு பெண் உடுத்து கொண்டு நடப்பாளாக இருந்தால் அவள் ஜாகிலியத்தின் பெண், மடமையின் பெண், மௌட்டிகத்தின் பெண் என்பதை மறந்துவிடக் கூடாது என்பதை இந்த இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வலியுறுத்துகின்றது. இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்னர் சுவர்க்கத்திலே அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் நம்முடைய தாய், நம்முடைய தந்தை இரண்டு பேரையும் அல்லாஹ் சுவர்க்கத்திலே வைத்தான். அந்த சுவர்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நேரம் ஷைத்தான் அந்த சுவர்க்கத்துக்குள்ளே போய் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரண்டு பேருடைய உள்ளங்களிலும் சந்தேகங்களையும், இரண்டு பேருடைய உள்ளங்களில் குழப்பங்களையும் ஃபித்னாக்களையும் ஏற்படுத்திய ஷைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நெருங்க வேண்டாம், தொட வேண்டாம் என்ற அந்த மரத்தடியில இரண்டு பேரையும் கொண்டு போன போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே அந்த செய்தியை சூரத்துல் அஅராஃப் 27வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கிறான், யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, ஆதமுடைய சமூகமே, லா யஃப்தினன்னகுமு ஷைத்தானு கமா அக்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னதி யன்ஸிஉ அன்ஹுமா லிபாஸஹுமா லியுரியஹுமா ஸௌஆத்திஹிமா இன்னஹு யராக்கும் ஹுவ வகபீலுஹு மின் ஹைது லா தரவுனஹும். அல்லாஹ் தஆலா அந்த செய்தியை சொல்லி காட்டுகின்றான். எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரண்டு பேருடைய உள்ளங்களிலும் ஷைத்தான் சோதனைகளை உண்டாக்கி கெட்ட சிந்தனைகளை உண்டாக்கி அந்த மரத்தடியிலே கொண்டு போய் அந்த மரத்தை நெருங்கிய போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடுத்திருந்த உடுப்பும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடுத்திருந்த உடுப்பும் எப்படி இரண்டு பேரும் ஆடைகள் இல்லாமல் நிர்வாணமாக ஆகினார்களோ அதே போன்று ஷைத்தான் உங்களையும் வழிகெடுத்து விட வேண்டாம், ஷைத்தானும் ஷைத்தானுடைய கூட்டமும் உங்களை அவதானித்துக் கொண்டு பார்த்து கொண்டு உங்களுடைய ஆடைகளை கலட்டுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லித் தருகின்றான். அப்படி என்றால் இந்த உலகத்தில ஒரு ஷைத்தானால் கொடுக்கப்படுகின்ற ஆகப்பெரிய சோதனைகளில் ஒரு சோதனை என்ன சோதனை என்றால், ஒரு ஆணுடைய உடுப்பையும் ஒரு பெண்ணுடைய உடுப்பையும் இஸ்லாம் அனுமதிக்காத அடிப்படையில் இந்த உலகத்தில் கலட்டி எறிவது என்பது அது ஷைத்தானுடைய சிந்தனைகளில் உள்ளது என்பதையும் ஷைத்தான் வழிகெடுக்கிறான் என்பதையும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த வசனம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகின்ற பாடம் என்பது சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் ஆச்சரியமான பாடங்கள். கணவனுக்குத்தான் தன்னுடைய அழகை மனைவி காட்ட வேண்டும். ஹலாலானவருக்கு முன்னுக்கும் மாத்திரம்தான் தன்னுடைய அலங்காரங்களை பெண்கள் வெளிக்காட்டலாம். ஹராமான எந்த ஒரு ஆணுக்கு முன்னாலும் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ மாறி மாறி இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படைக்கு முரணாக நடந்து கொள்ள முடியாது. இன்றைக்கு பாருங்க, நீங்க எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும் நல்ல நட்பாக ஆரம்பிப்பது, கடைசியில போன்ல தொங்குறது, கடைசியில இரவு விடிய விடிய பேசுறது, அதுக்கு பிறகு கொஞ்சம் முகத்தை பார்ப்போமா என்று கேட்கிறது, அதுக்கு பிறகு வீடியோ காலுக்கு வாரது, அதுக்கு பிறகு ஏதாவது வாட்ஸ்அப்ல பேசுறது, அதுக்கு பிறகு முகத்தை பார்த்து முடிஞ்சா கையை காட்ட சொல்றது, கையை பார்த்து முடிஞ்சா கொஞ்சம் சோலை விளக்கிடுங்க அப்படின்னு தலையில இருந்து சோலை கலட்டுறது,
ஷோல கலட்டி முடிந்தா கொஞ்சம் தூக்கி போனை காட்டுங்களம் அப்படி என்று சொல்லி உடம்ப காட்ட சொல்றது. ஷோல் முந்தான அப்படியே நெஞ்சில கிடந்தா சோல கொஞ்சம் எடுங்களம் என்று சொல்றது. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோவாக வந்து ஷைத்தான் 2 பேருடைய மனசிலும் ஆசைகளை ஊட்டி பேச வைத்து வீடியோ கோலுக்குள்ளால ஒரு ஆணுடைய ஆடையையும் ஒரு பெண்ணுடைய ஆடையையும் சில கை வைத்து கேளுங்கள். ரமலானுடைய காலம் வந்தால் கணவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாக்குக்கு சுவையான பொரியலும், நாக்குக்கு சுவையான கறிகளும், நாக்குக்கு சுவையான உணவுகளும் எல்லாவற்றையும் ரசித்து ருசித்து கணவனுடைய திருப்தியை பெறுவதற்காக இந்த உலகத்திலே இரவு என்று பார்க்காமல், பகல் என்று பார்க்காமல், பசி என்று பார்க்காமல், தாகம் என்று பார்க்காமல், நோன்பு என்று பார்க்காமல், களைப்பு என்று பார்க்காமல் கஷ்டப்பட்டு உறவுகளோடு, பிள்ளைகளோடு, கணவனோடு நல்ல முறையில் திருப்தியோடு வாழ்வதற்காக முயற்சி செய்கின்ற நீங்கள் ஏன் உங்களை படைத்த இறைவனுடைய திருப்திக்காக உங்களுடைய ஆடைகளையும் உங்களுடைய அலங்காரங்களையும் மாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற இறைவனுடைய திருப்திக்காக வேண்டி ஏன் உங்களால் மாற முடியவில்லை என்பதை ஒரு கணம் நானும் நீங்களும் கேள்வி கேட்க வேண்டிய கடமையிலும் கடைப்பாடுகளிலும் இருக்கின்றோம். இன்றைக்கு பலஸ்தீனம் நடைபெறுகிறது போராட்டம். இஸ்ரேல் இன்றைக்கு அநியாயமாக இஸ்லாமிய நாடாகிய பலஸ்தீனத்தை இன்றைக்கு பிடிப்பதற்காக வேண்டி இஸ்ரேலர்கள் இன்றைக்கு அமெரிக்கா, பிரிட்டிஷ் உட்பட எல்லா நாட்டுடைய உதவிகள் ஓடும் இன்றைக்கு அப்பாவி முஸ்லிம்களை அடித்து உடைக்கிறார்கள். அதிலே வருகின்ற நிம்மதியை குலைத்துக் கொண்டிருக்கிறது. காரணம், நானும் நீங்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் அவர்களும் என்பதற்காக அந்த உறவுகளை நினைத்து பிரார்த்தனை செய்கிறோம், கண்ணீர் வடிக்கிறோம். அந்த குழந்தைகளை நினைத்து எங்களுடைய குழந்தைகளோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிறோம். அந்த நெருக்கடிகளிலும், அந்த யுத்தங்களிலும், அந்த ஃபித்னாக்களிலும், அந்த சோதனைகளிலும் உங்களை போன்று ஆசையோடும் ஆர்வத்தோடும் வாழ்க்கைகளோடும் குடும்பத்தோடும் அந்த நாட்டில இருந்து சோதிக்கப்படுகின்ற பெண்களில் ஒரு பெண் வீடியோவுக்கு முன்னால் வந்து பேசிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அந்த பெண் கேட்கிறார், நாங்கள் இரவு நேரத்தில் கூட தூங்குகிற போது இந்த ஹிஜாபை கலட்டுவது கிடையாது, இந்த ஹபாயாவை கலட்டுவது கிடையாது. ஏன் தெரியுமா? இரவு நேரத்தில் தூங்குகிற போது காலையில் நாங்கள் உயிரோடு எழும்புவோமா அல்லது ஜனாசாவாக மாறுவோமா என்று தெரியாது. மேலே வந்து விழுகின்ற கொத்து கொத்தான குண்டுகள் எல்லாம் எங்களுடைய மேனிகளில் விழுந்து நாங்கள் இரவு நேரங்களில் இந்த ஹிஜாப் இல்லாமல் தூங்கினால், இந்த ஹபாயா இல்லாமல் தூங்கினால், காலையில் நாங்கள் ஜனாசாவாக மாறினால், யாராவது ஆடவர்கள் ஆண்கள் வந்து எங்களுடைய ஜனாசாக்களை தூக்குகிற போது நாங்கள் அலங்கோலத்தோடு இருப்போம். மறைக்க வேண்டிய உறுப்புகள் எங்கு தெரிந்து விடுமோ என்ற பயத்தோடு தான் ஒவ்வொரு இரவு நேரத்திலும் நாங்கள் இஸ்காஃபோடு, அபாயாவோடு, ஷாலோடு இந்த மண்ணிலே நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு நாளில் கூட இந்த ஹிஜாபை கலட்டுவது கிடையாது, இந்த ஆடையை கலட்டுவது கிடையாது. நாங்கள் காலையில் எழும்புகிற போது உயிர் உடலில் இருக்குமா அல்லது நாங்கள் ஜனாசாவாக இருப்போமா என்று எங்களுக்கு தெரியாது என்று இன்றைக்கு போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற மண்ணிலே இருந்து உங்களை போன்ற தாய்மார்கள் தூங்குகின்ற நேரத்தில் கூட எங்களால் இந்த ஆடைகளை கலட்ட முடியாது என்று கண் கலங்குகின்ற வீடியோ காட்சிகள் இன்றைக்கு வருவதாக இருந்தால், கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, சகோதர சகோதரிகளே, பள்ளிக்கு வருகிற போது பக்குவமாக வருகின்ற பாத்திமாவும், கியாமுல் லைலுக்கு வருகிற போது ஹபாயாவோடு வருகின்ற இஸ்லாமிய தாய்மார்களும் இஸ்லாத்தை போதிக்க வேண்டும் என்று பயான் நிகழ்ச்சிக்கு வருகிற போது முகத்தையும் மணிக்கட்டையும் மறைத்துக் கொண்டு அழகுகளை வெளிக்காட்டாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி பள்ளிவாசலிலே வந்து அமர்ந்து கொள்ளுகின்ற ஈமானிய தாய்மார்களையும் அழைத்து கேட்கிறேன், இதே பக்குவம், இதே நிலைமை உங்களுக்கு மஸ்ஜிதிலே இருந்து வீட்டுக்கு போனால் உங்களால் இருக்க முடியுமா என்பதை ஒரு கணம் நானும் நீங்களும் யோசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது.
அறிவித்துக் கொள்கிறேன். ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரர்கள் அமைதியாக இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கி பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறோம். மீண்டும் மறுமுறை இன்ஷா அல்லாஹ் இரு பயான் நிகழ்ச்சியை தொடர்ந்து இஷா பிற்படுத்தி தொடரப்படும் என்பதை அறிவித்துள்ளோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மது வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பள்ளிக்கு வருகின்ற போது இருக்கின்ற பக்குவம், ஆடையில் எடுத்துக்கொள்ளுகின்ற அக்கறை, பயானுக்கு வருகின்ற போது இருக்கின்ற பக்குவம், ஆடையில் எடுத்துக்கொள்ளுகின்ற அக்கறை, இதே அக்கறையும் இதே அலங்காரமும் கல்யாண வீட்டுக்கு போகிற போது இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். இதே அக்கறையும் இதே அலங்காரமும் பெருநாள் காலங்களில் உறவுகளிடத்தில் போகிற போது இருக்கிறதா கூடாதா என்ற கேள்வி உங்களுக்குள் வருவது நியாயமானது. ஒரு காலமும் இஸ்லாம் அழகாக உடுப்பதையோ, நீங்கள் அலங்கரித்துக் கொள்வதையோ, நீங்கள் பயணம் போவதையோ ஒரு காலமும் இஸ்லாம் தடை செய்யவில்லை. உங்களுடைய ஹலாலான உறவுகளோடு எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் தாராளமாக பாதுகாப்பான முறையில் பயணம் போகலாம். ஹலாலான முறையில் உங்களை ரசிக்கக்கூடிய, உங்களுக்கு அன்பு காட்டக்கூடிய, உங்களின் மீது அக்கறை செலுத்தக்கூடிய உங்களுடைய கணவன்மார்களுக்கு நீங்கள் அலங்கரித்து காட்டலாம். வீதியினால் போகின்ற யாரோ எவரோ என்று தெரியாத மற்ற ஆடவனுக்கு முன்னால் அடங்கி போக வேண்டும், அடக்கமாக போக வேண்டும், அசிங்கமான முறையில் நடந்து கொள்ளக்கூடாது. மறைக்க வேண்டிய பகுதிகள் மறைக்கப்பட வேண்டும், திறக்க வேண்டிய பகுதிகள் மாத்திரம் திறக்கப்பட வேண்டும். காரணம் என்ன என்று கேட்டால், அதில் தான் உங்களுக்கு இஸ்லாமும் ஈமானும் சுவர்க்கமும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிற போது ஒரு பெண் ஓடோடி வருகிறார். யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு அடிக்கடி
வலிப்பு நோய் வருகிறது யா ரசூலுல்லாஹ், வலிப்பு நோய் வருகிற போதும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, வலிப்பு நோய் வந்தால் நான் மயக்கம் போட்டு விழுகின்றேன் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் மயக்கம் போட்டு விழுகிற போது காத்தடிக்கிற நேரம், நான் மயக்கத்தில் இருக்கிற நேரம், எனக்கு எந்த விதமான உணர்வுகளும் கிடையாது, என்னுடைய உயிர் என்னிடத்தில் கிடையாது, என்ன நடக்குது என்று தெரியாது, மயக்கத்தில் இருக்கிற நேரம் யா ரசூலுல்லாஹ். வலிப்பு நோய் ஏற்படுகிற போது யா ரசூலுல்லாஹ், அதன் ஊடாக மயக்கம் போட்டு விழுகிற போது யா ரசூலுல்லாஹ், என்னுடைய ஆடைகள் எல்லாம் என்னை விட்டு பறந்து விடுகிறது, மறைக்க வேண்டிய உறுப்புகள் எல்லாம் வெளியிலே தெரிகிறது யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்காக வேண்டி நீங்கள் துஆ கேளுங்கள், எனக்காக இந்த நோய் குணமாக வேண்டும் என்று துஆ கேளுங்கள், எனக்காக இந்த நோயில இருந்து நான் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்களேன் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாயே தாயே, உனக்காக நான் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறேன், உன்னுடைய நோய் குணமாக வேண்டும், உன்னுடைய ஆடைகள் உன்னை விட்டும் சிறுக சிறுக மெதுவா மெதுவா உன்னை விட்டும் நகர்ந்து விடக் கூடாது என்பதற்காக நான் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறேன் தாயே. ஆனால் நீ இந்த நோயோடு, இந்த வலிப்பு நோயோடு நீ பொறுமையாக இருப்பாயாக இருந்தால் உனக்கில் ஜன்னah, உனக்கு இந்த உலகத்தில் இந்த நோயோடு படுகின்ற துன்பத்தினாலும், இந்த நோயிலே அனுபவிக்கின்ற வேதனையினாலும், இந்த நோயிலே கஷ்டப்படுகின்ற இந்த துன்பத்துக்கு பகரமாக நாள மறுமையிலே அல்லாஹ் தஆலா உலகில் ஜன்னah, உனக்கு நிச்சயமாக சுவர்க்கம் இருக்கிறது, நீ ஒரு சுவர்க்கவாதி, அந்த சந்தேகமே கிடையாது. நீ பொறுத்து கொண்டால், இந்த நோயோடு பொறுமையாக இருந்தால் உனக்கு சுவர்க்கத்தை தவிர மறுமையில் வேறு ஒன்று உனக்கு கிடையாது தாயே. அப்படி இல்லை, நீ துஆ செய்ய வேண்டும் என்று என்னிடத்தில் வேண்டிக் கொண்டால் நான் நிச்சயமாக நான் உனக்கு துஆ செய்கிறேன். ஆனால் எனக்கு சொல்ல முடியாது, நீ சுவர்க்கவாதி என்று கன்ஃபார்ம் பண்ணி ஸ்வர் பண்ணி எனக்கு சொல்ல முடியாது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலிப்போடு வந்த பெண், வேதனையோடு வந்த பெண், சோதனையோடு வந்த பெண், நோயோடு வந்த பெண் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தை முறப்படுகிறார். நோயில இருந்து பாதுகாப்பு பெற வேண்டும், ஆடைகள் என்னை விட்டு சருகிவிடக் கூடாது, விலகிவிடக் கூடாது. இறை தூதரே, நீங்கள் எனக்காக துஆ கேளுங்கள் என்று அந்த பெண் கேட்ட போது இறை தூதருடைய மறுமொழி இப்படி இருந்தது. அந்த பெண் என்ன சொன்னார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், நான் பொறுமையாக இருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ். இந்த வருத்தம் வருகிற போதும், இந்த வலி வருகிற போதும், இந்த நோய் வருகிற போதும் அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பொறுத்துக் கொள்கிறேன் யா ரசூலுல்லாஹ். எனக்கு இந்த உலகம் முக்கியம் அல்ல, இந்த நோய் ஒன்றும் பெரிதல்ல, இந்த கஷ்டம் ஒன்றும் சமாளிக்க முடியாத ஒன்றல்ல, நான் பொறுமையாக இருக்கிறேன், நான் இந்த நோயோடு வாழ்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே. ஆனால் எனக்காக ஒரு துஆ கேளுங்கள் யா ரசூலுல்லாஹ், எனக்காக ஒரு துஆ கேளுங்கள் யா ரசூலுல்லாஹ். இந்த நோய் வந்து மயக்கம் வந்து நான் விழுகிற போதும், இந்த நோய் வந்து மயக்கம் போட்டு நான் விழுகிற போதும் அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய ஆடைகள் எதுவும் காத்துக்கு பறந்து விடக் கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பெண்ணுக்கு மயக்கம் வருகிற போது, யா அல்லாஹ், அந்த பெண்ணுடைய உடம்பிலே உள்ள ஆடைகள் பறந்து விடக் கூடாது, விலகிவிடக் கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள் என்று சொல்லுகின்ற செய்தியை ஹதீதுகளிலே பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தப்பு கிடையாது. மயக்கம் போட்டு என்ன நடக்கிறது என்று சரியான நேரத்தில் ஒரு பெண்ணுடைய ஆடை விளைவி போனால் அதுக்கு அந்த பெண் குற்றவாளியும் கிடையாது, அந்த பெண் குற்றவாளியும் கிடையாது. ஆனால் அந்த பெண்ணுடைய உணர்வு என்ன தெரியுமா? நோயை பொறுத்துக் கொள்கிறேன், ஆனா என் ஆடை என்னை விட்டும் அகண்டு போய் பிறர் மறைக்க வேண்டிய பகுதிகளை பார்ப்பதை என்னால் பொருந்திக் கொள்ள முடியாது யா ரசூலுல்லாஹ், துஆ கேளுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் துஆ கேட்டார்கள். நான் கேட்கிறேன், இன்றைக்கு இருக்குகின்ற ஒவ்வொரு பெண்களும் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கின்ற ஒவ்வொரு பெண்களையும் அழைத்து கேட்கிறேன், நல்ல புத்தி சுவாதீனத்தோடு இருக்கின்ற பெண்களை அழைத்து கேட்கிறேன், மயக்கம் இல்லாமல் தெளிவோடு இருக்கின்ற பெண்களை அழைத்து கேட்கிறேன், சுவர்க்கத்தின் மீது ஆசையோடு இருக்கின்ற பெண்களை அழைத்து கேட்கின்றேன், நரகம் மீது பயம் இருந்தால் அப்படிப்பட்ட பெண்களை அழைத்து கேட்கிறேன்,
உண்மையில் உங்களுக்கு இந்த உணர்வு இருக்கிறதா? உண்மையில் இந்த உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா? உணர்வு இருக்குமாக இருந்தால் நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் கூட, மயக்கத்தில் கூட ஆடைகள் பறந்து விலகி மற்ற ஆடவர்கள் பார்த்துவிடக் கூடாது என்ற அந்த பயம் அந்த நோயாளிக்கு இருக்குமாக இருந்தால், ஆரோக்கியசாலியாக, அறிவாளியாக, நல்ல தெளிவான சிந்தனைகளோடு மயக்கமில்லாத நேரத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு இஸ்லாமிய தாய்மார்களும் உங்களோட ஆடைகள் எப்படி இருக்கிறது என்பதை ஒரு கணம் நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது. இன்றைக்கு மாஷா அல்லாஹ் நிறைய பெண்கள், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நிறைய பேருக்கு வீட்டுல இருந்து ரோட்டுக்கு வாரண்டா இஸ்லாமிய ஆடண்டா என்னன்னு தெரியாது. வளமையா மீன் விற்க வாரவனுக்கு முன்னால வீட்டுல உள்ள நைட்டியோடு வாரவர்கள் நௌது பில்லாஹி மின்ஹா. பக்கத்துல உள்ள சில்லறை கடைக்கு போறவங்க இரவு தூங்கின ஆடையோடு அப்படியே வாரவர்கள். ஷோல் ஒரு பக்கம், கையொரு பக்கம், தலையொரு பக்கம், ஆடை ஒரு பக்கம், அவலங்கள் ஒரு பக்கம், அசிங்கங்கள் ஒரு பக்கம், இப்படிப்பட்ட ஆடைகளோடு இன்றைக்கு உலா வருகின்ற பெண்கள் நம்மட சமூகத்தில் இல்லையா? இதை சொன்னா நமக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க ஏன் மௌலவி பாக்குறீங்கன்னு. நாங்க பார்க்கலம்மா, பார்க்கல. இந்த சமூகத்தில் நடக்குகின்ற பாவத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் உள்ளதம்மா. ஒருவேளை தெரிந்து செய்யலாம், தெரியாமல் செய்யலாம். தெரியாமல் செய்திருந்தால் அல்லாஹ் கிட்ட தௌபா செய்து மீண்டும் ஒரு முறை இந்த தவறை செய்யாமல் இருப்பதற்காக இந்த சகோதரிகளுக்கு சொல்லுகின்ற உபன்யாசமே தவிர, மேற்கத்திய கலாச்சார சிந்தனையில் தாக்குண்டு அந்நிய ஆடவர்களோடு நாங்கள் அரட்டை அடித்து நாங்கள் நினைத்த மாதிரி தான் உடுப்போம் என்று பேருக்கும் புகழுக்குமாக தலையிலே ஒரு கைலேஞ்சி துண்டு போல் சோலை கட்டி கொண்டு திரிகின்ற பெண்களுக்கான உபன்யாசம் அல்ல இந்த உபன்யாசம். அல்லாஹுவை பயந்து அல் குர்ஆனோடு வாழ வேண்டும் என்று ரசூலுல்லாவின் மீது அன்பு கொண்டு அவருடைய ஏவல்களையும் விலக்கல்களையும் எடுத்து நரகத்தை பயந்து இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்குமான உபன்யாசம் தான் இந்த உபன்யாசம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ஆடை அலங்காரம் என்பது, ஒரு பெண் நல்லா உடுக்குறா, நல்ல ஸ்லிப்பர் போடுறா, கணவனுக்கு முன்னால நல்ல தலைய வாழ்ந்து ஸ்டைல் பண்ணிருக்கிறா, தப்பே கிடையாது. பிற ஆடவனுக்கு முன்னால அலங்கரிக்கிறார், வளைகிறார், குலைகிறார், அங்கம் விலகுகிறது, மறைக்க வேண்டிய உறுப்புகள் வெளியிலே ஆடைகளை விட்டும் மீறி போகிறது. அப்படிப்பட்ட ஆடை கலாச்சாரத்தை தான் இஸ்லாம் போதிக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரஆ ரஜுலன் ஷைதன் கத் தஃபர்ரக ஷஅருஹு, ஒரு மனுஷனை பார்க்கறாங்க. ஆண்களே உங்களுக்காக ஒரு ஆணை ரசூலுல்லாஹ் பார்க்கிறார்கள். பரட்ட தலையோடு அலங்கோலமான முடியோடு ஒரு மனிதர் அப்படியே பரட்டையான நிலைமையிலே நிற்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அமா கான யஜ்து ஹாதா மா யுஸக்கினு பிஹி ஷஅருஹு, உனக்கிட்ட ஒரு சீப்பு கிடையாதா உன்ன தலையை வாழ்ந்து கொள்வதற்காக? உனக்கிட்ட ஒரு சீப்பு கிடையாதா உன்னுடைய தலையை வாழ்ந்து கொள்வதற்காக? வரஆ ரஜுலன் ஆகர வஅலைஹி தியாபுன் வசிகத்துன், ஒரு மனிதரை பார்க்கிறார், அழுக்கான ஆடை, ஊத்தை பிடித்த ஆடை, அசிங்கமான ஆடையோடு நிற்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், அமா கான ஹாதா யஜ்து மாஅன் யக்ஸிலு பிஹி ஸௌபா, உனக்கு இந்த ஆடையை கழுகி சுத்தமாக்கி போட உனக்கு தண்ணீர் கிடையாதா என்று கேட்டார்கள். கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளே, ஆண்கள் சமூகமே, இளைஞர்களே, இன்னைக்கு நம்மட இளைஞர்கள் எல்லாம் முடிய நல்லா சீப்பால வாழ்ந்துட்டு திரும்ப உழைக்குறான். சீப்பால முடிய நல்லா வாழ்ந்துட்டு திரும்ப கையால உழைக்குறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பரட்ட தலையோடு இருக்கிறாய் வாப்பா, உனக்கு ஒரு சீப்பு கிடையாதா தங்கமே?
உண்ட தலையை வாழ்ந்து கொள்வதற்காக என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை பார்த்து கேட்கிறாங்க. ஒருவர் ஊத்த உடுப்போடு இருக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உங்களுக்கு தண்ணி கிடையாதா, அழுக்கான உடுப்ப கழுகி போட அப்படின்னு கேட்கிறாங்க. பெண்களே, உங்களையும் அழைத்துத்தான் கேட்கிறேன். வீட்டில இருக்கிற போது இல்லா மர்ரஹிம் அல்லாஹ், இல்லா மர்ரஹிம் அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்த நல்ல பெண்களை தவிர வீட்டில் இருக்கிற போது நிறைய பெண்கள் சுத்தமாக இருப்பது கிடையாது. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர வீட்டில் இருக்கிற போது தன்னை அலங்கரித்துக் கொள்வது கிடையாது. வீட்டில் இருக்கிற போது நல்ல ஆடைகளை உடுத்துக் கொள்வது கிடையாது. வீட்டில் இருக்கிற போது தலைகளை சீவிக் கொள்வது கிடையாது. வீட்டில் காலையில இருந்து இரவு உடுத்த உடுப்போடு மறுநாள் மாலை வருகிற வரைக்கும் வேலை வேலை என்று அசிங்கமான அழுக்கான ஆடைகளோடு இருக்கின்ற ஆடவர்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்குமான இந்த செய்தி என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து கேட்கிறார். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதர் அழகாக உடுத்துக் கொள்ளணும் என்று நினைக்கிறார், நல்ல சிலிப்பரை போட்டுக் கொள்ளணும் என்று நினைக்கிறார், தப்பான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தப்பே கிடையாது. இன்னல்லாஹ ஜமீல், உங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் அழகானவன். உங்களோட ரப்பு அழகானவன். சுவர்க்கத்திலே இருக்குகின்ற இன்பங்களில் எல்லாம் அங்கு அனுபவிக்குகின்ற இன்பத்துக்கு மேல் ஒரு இன்பம் இருக்குமாக இருந்தால் படைத்த ரப்புல் ஆலமீனை சுவர்க்கத்தில் ஒரு அடியான் கண்ணால் பார்ப்பதுதான் சுவர்க்கத்தில் உயர்ந்த இன்பம் என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட அந்த படைத்த ரப்புல் ஆலமீன் இன்னல்லாஹ ஜமீல், அவன் அழகானவன். யுஹிப்புல் ஜமால், நீங்கள் எல்லோரும் அழகானவர்களாக இருப்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். தாய்மார்களே, சகோதரிகளே, கணவனுக்கு முன்னால், தந்தைக்கு முன்னால், உறவுகளுக்கு முன்னால், ஹலாலான உங்களுடைய உறவுகளுக்கு முன்னால் நல்ல ஆடைகளை உடுத்து அழகான முறையிலே நீங்கள் இருப்பதை அல்லாஹ் விரும்புகின்றான். அல்லாஹ் எப்போது கோபப்படுகிறான் தெரியுமா? ஹராமான ஆடவர்களுக்கு முன்னால் அரை குறை ஆடைகளோடு யாருக்கும் காட்டக்கூடாத அங்க அவயங்களை யாரும் உங்களை பார்த்து ரசித்து விட கூடாது என்பதற்காக அல்லாஹு தஆலா உங்களை தடை செய்கிறான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இளைஞர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லணும். இளைஞர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லணும். இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் எல்லாம், ஒரு காலம் இருந்தது, பாப்பாக்கு சரியான தொழில் கிடையாது, வீட்டில வறுமை, பிஞ்ச டவுசரத்தான் உடுக்கிறது, முடங்காலால பிஞ்சி உம்மா தைய ஊசால தச்சு கொடுத்தா அதைத்தான் போட்டோம், அதை போட்டுட்டு தான் பாடசாலைக்கு போடும். ஷேட்டு கூட மிஷினில தைக்கிறதுக்கு வசதி கிடையாது. உம்மா கிட்ட கையில தைக்கிற ஒரு ஊசும் நூலும் இருக்கும். அந்த நூலாலையும் ஊசாலையும் தான் நம்முடைய ட்ரௌசரையும் நம்முடைய ஷேட்டையும் உம்மா தச்சு தந்தா. வறுமையுடைய உச்சகட்டம், வாழ முடியவில்லை, உண்ண முடியவில்லை, உடுக்க முடியவில்லை, புத்தாடைகள் எடுக்க முடியவில்லை. ஆடையில் அவ்வளவு வறுமையோடு வாழ்ந்த எங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிம்மதியான ஆடைகளை தந்திருக்கின்றான், அழகான ஆடைகளை தந்திருக்கின்றான், நல்ல வீடு வாசல்களை தந்திருக்கின்றான். ஆனால் இப்பையும் அப்ப வறுமையில் வாழ்ந்ததை போல நம்முடைய இளைஞர்கள் உம்மா பிச்சை ஆடை அல்ல, சைனாக்காரன் பிச்சு கொடுத்த டவுசரை போடுகின்ற இளைஞர் சமூகத்தை அழைத்து சொல்கிறேன். இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் பெருநாளைக்கு உடுப்பெடுக்கிற எப்படின்னு கேட்டா டெனிம் டவுசர் எடுக்கிறாங்க. அந்த டெனிம் டவுசர்டா என்னன்னு கேட்டா ஒரு பக்கத்துல பிஞ்சு இருக்கணுமா. எவ்வளவு மடையர்களாக நம்மளை இந்த உலகம் மாத்திட்டு தெரியுமா? உம்மா கழுகக்குள்ள பிரஷால தேய்ச்சி டவுசர் பிஞ்சா உம்மாவோடு மகனுக்கு சண்டை, டவுசரை தூக்கி எறிகிறான். இதுக்கு பிறகு உடுக்க மாட்டேன் அப்படின்னு சைனாக்காரன் 4500 ரூபான்னு சொல்லி இதுதான் புதிய டவுசர் என்று முடங்கால, தொடையில, பின்னுக்கு, முன்னுக்கு, சிப்புக்கு கிட்ட, காலுக்கு கிட்ட பிச்சு போட்டு கொடுத்தா அல்லாஹ் ஸ்டைல் உடுக்குறான். அல்லாஹ் அக்பர். எங்க இருக்கிறது என்னுடைய சமூகம்? யோசித்து பாருங்கள். அன்பான இளைஞர் சமூகமே, பெண்களுக்கு மாத்திரமல்ல நமக்கும் ஆடை அலங்காரங்களில் இஸ்லாம் ஒழுக்கத்தை தந்திருக்கிறது. இன்றைக்கு நிறைய இளைஞர்களை பார்க்கிறோம். எல்லாரும் அல்ல, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இதுல இருக்கிற நீங்களாவது இந்த சின்ன பருவத்தில் இருக்கின்ற இந்த இளைஞர்கள், இந்த சிறுவர்களை அழைத்து சொல்கிறேன், அல்லாஹுவை பயந்து
உங்களோட வாழ்க்கையில மரணம் உண்மை என்பதை நினைத்து, கபரு உண்மை என்பதை நினைத்து, இறைவன் உண்மை என்பதை நினைத்து, நரகம் உண்மை என்பதை நினைத்து, எனக்கும் உங்களுக்கும் கபருடைய வாழ்க்கையில் தாயோ தந்தையோ உறவுகளோ ஊரோ ஆசிரியர்களோ யாருமே வரமாட்டார்கள் என்பதை பயந்து உங்களோட ஆடையை உடுக்கிற போது தயவு செய்து கரண்டைக்கு கீழே உங்களுடைய ஆடைகள் வருகின்ற அளவுக்கு ஆடைகளை, ட்ரவுசர்களை உடுத்துக் கொள்ளாதீர்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அஸ்ஃபல மினல் கஅபைன் மினல் இஸாரி ஃபஃபின்னார். யாருடைய ஆடை அவனுடைய மணிக்கட்டை விடவும் கீழே வந்து விடுகிறதோ அது நரகவாதியுடைய அடையாளம் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5787வது செய்தியில சொன்னதை பார்க்கிறோம். அன்பான தாய்மார்களே, அன்பான தந்தைமார்களே, இஸ்லாமிய உறவுகளே, விடிய விடிய வேலை செய்து களைத்து வேர்வை சிந்தி பொருளாதாரத்தை தேடுகின்ற அன்பான பெற்றோர்களே, உங்களை அழைத்து சொல்கிறேன், பிள்ளைகள் உங்களோடு பிறக்கிற போது அவங்க கேட்டு என்ன பெற்றுக் கொள்ளுங்க வாப்பா அப்படி என்று ஆண் பிள்ளையும் பெறவில்லை, பெண் பிள்ளையும் பெறவில்லை. நாம் சேர்ந்துதான், மனைவியும் கணவனும் சேர்ந்துதான் இந்த பிள்ளைகளை பெற்றோம். இந்த பிள்ளைகள் பெறுகிற போது, வருகிற போது, வளருகிற போது ஒரு வயிற்சி போன்றுதான் இருந்தார்கள். வஞ்சகம் தெரியாது, குரோதம் தெரியாது, கெட்டது தெரியாது, எதுவுமே தெரியாத நிலைமையில் தான் இந்த பிள்ளைகளை அல்லாஹ் உங்களோட கையிலே தந்தான். ஆனால் உங்களோட பிள்ளை உங்களோட கண்ணுக்கு எதிரே நரகவாதியுடைய அடையாளமாக உங்களோட பிள்ளை போய்கொண்டிருக்கிறான் என்றால் நீங்கள் எல்லாம் உலகத்தை நேசிக்கிறீர்கள், மறுமையை வெறுக்கிறீர்கள் என்பது அடையாளம். உங்களோட பிள்ளைகளுக்கு அன்பாக சொல்லி அந்த பண்பில இருந்து பிள்ளைகளை மாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. புகாரியில 4886வது செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லஅனல்லாஹுல் வாஷிமாத்தி வல் முத்தஷிமாத்தி வல் முத்தசன்னிமாத்தி வல் முத்தஃபல்லிஜாத்தி லில் ஹுஸ்னில் முகையிராத்தி ஹல்கல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா பச்சை குத்தி விடுமாறு கேட்குகின்ற பெண்களையும், பச்சை குத்துகின்ற பெண்களையும், முகத்திலே முடிக்குகின்ற, முகத்திலே முளைக்குகின்ற முடிகளை அகற்றிவிடுமாறு கோருகின்ற பெண்களையும், பல்லுகளிலே அரங்களை வைத்து இடவழி விடுகின்ற பெண்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள் என்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் யார்? பச்சை குத்துகின்ற பெண், பச்சை குத்தி விடுகின்ற பெண், முகத்திலே முளைக்குகின்ற முடியை பிடுங்கி விடுங்கள் என்று சொல்லுகின்ற பெண், அழகுக்காக அல்லாஹ்வுடைய படைகோலத்தை மாற்றுகின்ற பெண், பல்லுகளுக்கு இடையிலே பசுந்துக்காக அரங்களால் தீட்டி ஒவ்வொரு பல்லையும் ஒத்தை ஒத்தை ஒத்தையாக அழகுபடுத்த வேண்டும் என்று நினைக்குகின்ற பெண்களை அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள் என்று ஹதீதுகளிலே பார்க்கிறோம். இன்றைக்கு ஃபேஷியல் நடத்துகின்ற இஸ்லாமிய பெண்களை அழைத்து சொல்கிறேன், இன்றைக்கு பெண்களை அலங்கரித்து கொடுக்குகின்ற அலங்கார தொழில் செய்கின்ற பெண்களை அழைத்து சொல்கிறேன், அலங்கார தொழில் என்பது ஹராமான ஒன்றல்ல, இஸ்லாம் தடுத்த ஒன்றல்ல. ஒரு பெண்ணை அழகுபடுத்தி தந்த கணவனுக்கு கொடுப்பது என்பது இஸ்லாத்தில் தப்பு கிடையாது. ஆனால் அந்த அலங்கரித்தல் என்பது இஸ்லாத்தின் வரையறைக்குள் இருக்க வேண்டும். முகத்தில் முடிக்குகின்ற, முகத்தில் முளைக்குகின்ற முடிகளை எல்லாம் அகற்றி விடுகின்ற, அலங்கரிக்குகின்ற பெண்களாக நீங்கள் இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபமும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபமும் உங்களுக்கும் உண்டு, உங்களை நாடி வருகின்ற அந்த பெண்களுக்கும் உண்டு. நீங்கள் எல்லாம் பல்லுகளுக்கு இடையிலே அழகுக்காக வேண்டி அறத்தினால் ஓட்டை விடுகின்ற பெண்களாக, இடவழி விடுகின்ற பெண்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபமும் உண்டு, அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபமும் உண்டு என்ற செய்தியை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இந்த செய்தியை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்று இருந்த சாபிய சமூகத்துக்கு சொன்ன போது என்ன சொன்னார்கள்? பச்சை குத்துகின்ற பெண்கள், பச்சை குத்தி விடுமாறு கேட்குகின்ற பெண்கள்,
முகத்திலே முளைக்குகின்ற முடிகளை பிடுங்கி விடுமாறு சொல்லுகின்ற பெண்கள், அழகுக்காக வேண்டி பல்லுகளுக்கு இடையிலே அறத்தின் ஊடாக அறுத்து இடைவெளி விடுகின்ற பெண்கள், அல்லாஹ்வுடைய படைகோலங்களை அழகுக்காக வேண்டி மாற்றுகின்ற பெண்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சபிக்கிறார் என்ற செய்தியை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரவி அவர்கள் சொன்ன போது, ஒரு பெண் வாரா, உங்கள மாதிரி ஒரு பெண் வாரா, பெண் வந்து கேட்கிறார், ஃபகாலத் இன்னஹு பலகனி அன்க அன்னக லஅன்த கைத வகைத். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதே, இப்படி 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 செய்கின்ற பெண்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சபித்ததாக நீங்கள் சொல்கிறீர்களே, உங்களுக்கு தெரியுமா அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி செய்கின்ற பெண்களை எப்ப சபித்தார்கள்? உங்களுக்கு தெரியுமா? இதோ இருக்கிறத 2 அட்டைகள், இந்த அட்டையும் இந்த அட்டையும். ஒரு குர்ஆனுக்கு 2 அட்டைகள் இருக்கிறது. இந்த பக்கத்தின் அட்டையும் இந்த பக்கத்தின் அட்டைக்குள்ளும் இருக்குகின்ற இந்த 6666 வசனங்களையும் நான் ஓதியிருக்கிறேன், படித்திருக்கிறேன், இவ்வளவு குர்ஆனையும் வாசித்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிப்பட்ட பெண்களை சபித்ததாக எங்குமே இல்லை, எப்படி நீங்கள் சொன்னீர்கள் அப்படின்னு கேட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தவர்களை நான் சபிப்பதில் எனக்கு என்ன இருக்கிறது? நீங்கள் இந்த குர்ஆனில் ஒரு வசனம் வருகிறது, உங்களுக்கு தெரியுமா? வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபகுதுஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபந்தஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவைகளை கொண்டு தந்தார்களோ எடுத்துக் கொள்ளுங்கள், எவைகளை தடுத்தார்களோ அவைகளை தடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார். உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். ஆமா என்றார்கள் அந்த பெண். அப்போது சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி 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 நடந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளுகின்ற இத்துணை பெண்களையும் சபித்தார்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த குர்ஆன் வசனத்திலும் அதற்கு ஆதாரம் இருக்கிறது, சுன்னாவில் அதற்கு ஆதாரம் இருக்கிறது, எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். அந்த பெண் கேட்கிறார், எப்படி தைரியமான ஒரு பெண்! நான் கேள்விப்பட்டேனே, உங்களோட பெண்கள் எல்லாம் உங்களோட வீட்டில இப்படி அலங்கரிச்சு கொண்டு இருப்பதாக நான் கேள்விப்பட்டேனே என்னாங்க. மனைவியில உள்ள நம்பிக்கை, கணவன்மாருக்கு இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குமா இந்த காலத்துல? தந்த மகள்ல நம்பிக்கை இருக்குமா? சொன்னார்கள், போங்கள், என் வீட்டுக்கு போங்க, நீங்க சொல்ற மாதிரி என்ற வீட்டில என்ற மனைவி இஸ்லாம் தடுத்த அடிப்படையில் அலங்கரித்துக் கொண்டு இருக்குமாக இருந்தால் வந்து சொல்லுங்கள். போறா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு வீட்டுக்கு போறா. அவட மனைவி இப்படி இப்படி உடுக்குறா என்று கேள்விப்பட்டா, போய் வதந்தி போய் சொல்றாங்க, போய் பாருங்க அப்படின்னு. போறா, போய் பார்க்கிறான். சுப்ஹானல்லாஹ், ஈமானை சுமந்தவர்கள் அல்லவா அவர்கள், குர்ஆனோடு வாழ்கின்றவர்கள் அல்லவா அவர்கள், சுன்னாவுக்காக வேண்டி தியாகம் செய்தவர்கள் அல்லவா அவர்கள், இறை தூதருடைய சாபத்தையும் இறைவனுடைய சாபத்தையும் பெற்றுத் தருகின்ற ஆளை அலங்காரத்துடைய விஷயத்தில் அலட்சியமாக இருப்பார்கள் அவர்கள் இல்லையே. போய் பார்க்கிற அப்படி எந்த ஒரு காட்சி முற்றுல இல்லை. திரும்ப வந்து சொன்னா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதே, அப்படி உங்களோட மனைவிமார காண முடியலன்னாங்க. சொன்னார்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்படி எந்த ஒரு மனைவியாவது நீங்கள் சொல்வதை போல என்னுடைய மனைவிமார்களில் யாராவது ஒருவர் இந்த அலங்காரத்தை எடுத்துக் கொண்டிருந்தால் நான் அவர்களோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்க மாட்டேன், அவர்களோடு நான் வாழ மாட்டேன் என்றார்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. என்றால் அருமைக்குரிய இஸ்லாமிய கணவன்மார்களே, அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நம்முடைய மனைவிக்கு இப்படியான ஒரு வரண்டி கரண்டி ஏதாவது கொடுத்து பேசுகிற அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய பெண்கள் இருக்கிறார்களா என்பதை நானும் நீங்களும் ஒரு கணம் யோசிக்க வேண்டிய தேவையும் கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புகாரியில் 5937வது செய்தி, பொய்முடி வைத்து விடுகின்ற பெண்களை. பொய்முடி இன்னைக்கு நிறைய பேருக்கு கூந்தல் கட்ட, பிள்ளைய கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளை கிட்ட அனுப்பணும், அதுக்கு என்ன செய்யறேன்னா கட்ட கூந்தலுக்கு இன்னும் ஒரு பொய் கூந்தலை வச்சு கட்டி கூந்தலை பெருசாக்கி முடிய பசுந்தாக்கி கவர்ச்சியாக்கி அனுப்புற. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா பொய் முடி வைக்கின்ற பெண்ணையும்
பொய் முடி வைத்து விடுகின்ற பெண்ணையும் அல்லாஹு தஆலா சபிக்கிறான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லஅனல்லாஹு, அல்லாஹு தஆலா சபிக்கின்றான் பெண்களுக்கு ஒப்பாகிய ஆண்களையும் ஆண்களுக்கு ஒப்பாகிய பெண்களையும் அல்லாஹு தஆலா சபிக்கிறான்னு. இன்னைக்கு ஆம்பளை உடுக்குற உடுப்பை இன்னைக்கு நிறைய பொம்பளைகள் உடுக்குறாங்க. நம்ம பஸ்ல போகக்குள்ள பின்னால பார்த்து சார் டைம் என்னன்னு கேட்டா சாரி மேடம் பார்க்கிற அளவுக்கு முன்னுக்கு பார்த்தா தான் இது ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியுது. பின்னுக்கு பார்த்தா அங்கேயும் ட்ரௌசர், இஞ்சையும் ட்ரௌசர், அங்கேயும் டிஷர்ட், இஞ்சையும் டிஷர்ட், அங்கேயும் ஷர்ட், இஞ்சையும் ஷர்ட், அங்கேயும் பெனியன், இஞ்சையும் பெனியன், அங்கேயும் சனியன், இஞ்சையும் சனியன். போற எல்லாருக்குமே முசீபத்தான பயணமாக மாறி போகிறது. இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு எங்கட சமூகத்திட்ட ஒரு நோய் பரவி வருகிறது. இந்த மாற்று மத கலாச்சாரத்தில் உள்ள பெண்களை போல இந்த டிவியுடைய தாக்கம், இந்த சின்ன திரையுடைய தாக்கம், சினிமாவுடைய தாக்கம். இன்னைக்கு ஏதாவது ஒரு கிறுக்கன், ஒரு கிறுக்கி அந்த முடிய கிறுக்கினா நம்மட கிறுக்கு முடிய கிறுக்க நினைக்குது. ஏதாவது ஒரு கிறுக்கன் ட்ரௌசரை கிறுக்கினா இவங்களும் அதை கிறுக்க நினைக்கிறாங்க. ஒரு காலம் உங்களுக்கு தெரியுமா? இப்ப ஃபேஷன் என்ன தெரியுமா? முதல் கரண்டைக்கு கீழே உடுக்கிறது ஃபேஷன். இப்ப ஃபேஷன் ஆம்பளை பிள்ளைகளுக்கு இப்ப ஃபேஷன் என்னன்னு கேட்டால், இப்ப கரண்டைக்கு மேல ட்ரௌசரை உசத்தி வெட்டி தச்சு அந்த கரண்டையோடு இருக்கிற அந்த கால் கட்டு பகுதி இருக்குதானே, அதை நல்லா அப்படி இறுக்கி, இப்ப இப்படி கால் கட்டுனா இதை நல்லா இறுக்கி தச்சு அப்படி காலோடு ஒட்டி ஷூ போடணும். சொக்ஸ் இல்லாம அந்த சொக்ஸுக்கும் அந்த ஷூக்கும் அந்த ட்ரௌசருக்கும் இடையில உள்ள கால் சும்மா விளங்கணும். அதான் ஃபேஷன். இவன் நிறைய இளைஞர்கள் அதெல்லாம் கவரப்பட்டிருக்கிறாங்க. அடே அல்லாஹ்வுடைய தூதர் உடுக்க சொன்னார், அப்படிதான் கரண்டைக்கு மேல உடுண்டான். உனக்கு விளங்கல்ல. மேற்கத்தியம், படம், சினிமா, யஹூதிகள், நஷாராக்கள் உடுத்து காட்டுறாங்க, இதை உடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உடுக்க சொன்னாங்க, விட்டுறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் பேர் ட்ரௌசர் எப்படி தெரியுமா போடுற பொடியனுங்கள், சொபிம்பேக்கு பொக்கெட்ல வச்சுக்கிறான். காலை நேரடி அந்த ட்ரௌசருக்குள்ள போடையலாம். சொபிம்பேக்குள்ள காலை வச்சு தள்ளினா தான் அந்த ட்ரௌசருக்குள்ள துணி அப்படியே போகுது, இறுக்கம் கூட. அப்படி கொஞ்சம் பேர் தெரியல, நான் கண்ணால கண்டேன். ட்ரௌசர் போடுற எப்படின்னா சொபிம்பேக்குள்ள ஃபர்ஸ்ட் காலை போடணும். அதுக்கு போறதுதான் அந்த ட்ரௌசருக்குள்ள சொபிம்பேக்கோடு இருக்கிற காலை போட்டா தான் அந்த ட்ரௌசர் வழுகி போகுது. இல்லாட்டி கால் இடையில நிக்குது, ஒட்டி நிக்குது. கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்மை என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்காக வேண்டி செய்தால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்காக செய்தால் நிச்சயமாக நன்மை உண்டு. மேற்கத்திய உலகம் செய்ததற்காக செய்தால் அதில் எந்த விதமான ஃபாயிதாவும் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லஅனர் ரஜுல யல்பசு லுபஸத்தல் மர்அதி வல் மர்அத தல்பசு லுபஸத்தர் ரஜுல். ஆணுடைய ஆடைகளை அணிகின்ற பெண்களையும் பெண்ணுடைய ஆடைகளை அணிகின்ற ஆண்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். ஆணை போல ஒப்பனை செய்கின்ற பெண்களையும் பெண்களை போன்று ஒப்பனை செய்கின்ற ஆண்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள். வீட்டிலே இருந்து அவர்களை வெளியேற்ற சொன்னார்கள். இந்த அக்கரப்பத்து கல்முனையில ஒரு பொடியன் என்ன செஞ்சான், அந்த சலூன் வச்சுக்கிட்டு யூனிவர்சிட்டியில படிச்ச ஒரு பொடியன் நான் பெண்ணாயிட்டேன் சொல்லி ரொம்ப கேவலமான முறையில வீடியோ போட்டு பெண் மாதிரி அலங்கரிச்சு, பெண் மாதிரி முடி சீவி, பெண்கள் மாதிரி உதட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு கேவலமான முறையில இன்றைக்கு டிக்டாக், ஃபேஸ்புக் சின்ன சின்ன வீடியோ ஊடாக இன்றைக்கு எல்லா இளைஞர்களும் அதை பார்த்திருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஆண்களை அல்லாஹு தஆலா சபிக்கிறான்னு. அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்ற ஆண்கள் எப்படி நல்லா வர முடியும்? இந்த செய்தி அந்த சகோதரருக்கு போய் சேர்ந்தால், மார்க்கம் என்பது உண்மை என்று நீங்கள் நினைத்தால், இஸ்லாம் என்பது உண்மை என்று நினைத்தால், நரகம் உண்மை என்று நினைத்தால், அல்லாஹ்வுக்காக உங்களை மாற்றிக்கொண்டு உங்களுக்கு இறைவன் ஒரு சோதனையை தந்தால் அந்த சோதனையில் பொறுமையாக இருந்து சுவர்க்கம் போவதற்காக நீங்கள் அன்போடு இஸ்லாத்தின் பக்கம் வர வேண்டும் என்று அந்த உறவையும் இந்த நேரத்தில் அழைத்துக் கொள்ள வேண்டிய
கடமையும் கடைப்பாடும் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துல நமக்கிட்ட நம்ம ஆரம்பத்துல சொன்னதை போல இறையச்சம் என்ற ஒரு ஆடைதான் ஆடைகளில் சிறந்தது. இறையச்சத்துக்கு பின்னால் அணியப்படுகின்ற ஆடைகள் எல்லாமே இறைவன் சொன்ன அடிப்படையில் இருக்கும் என்பது உறுதியானது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் இப்படியே ஊரால போறாங்க. அவர் ஊருல என்ன நடக்குது அப்படி என்று ஒவ்வொரு இரவிலையும் போய் பார்ப்பார். ஒரு உம்மாவும் மகளும் இரவுடைய நேரத்துல ஒரு பால்கார குடும்பம். இதை நிறைய அறிஞர்கள் இதுல எந்த விதமான தப்பும் கிடையாது, தவறும் கிடையாது, இதை சொல்லலாம் சஹீஹான செய்தி என்று சொல்கிறார்கள். அப்ப இவர் ஊரு கட்டுப்பாடு என்ன நடக்குது என்று பார்க்க போறார். ஒரு உம்மாவும் மகளும் பால்கார குடும்பம். அந்த குடும்பம் பால் விற்கிற ஆக்கள். உம்மா சொல்றா மகள்கிட்ட, மகள் பால்ல தண்ணிய கலந்துடுங்க, பால்ல தண்ணிய கலந்துடுங்க அப்படின்னாங்க. அந்த நேரத்துல மகள் சொன்னா, மா உமர் கண்டா பிரச்சனை ஆயிடுமே ரலியல்லாஹு அன்ஹு, பால்ல தண்ணிய கலக்க சொல்றீங்க, உமர் கண்டால் பிரச்சனை ஆயிடுமே அம்மா அப்படின்னாங்க. உம்மா சொன்னா, மகள் உமர் வாக்கலத்தான தங்கம், இப்ப உமர் அவர்கள் இல்லத்தான கலந்துடுங்க அப்படின்னாங்க. அந்த பெண் சொன்னா அம்மா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்காவிட்டாலும் உமரை படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த நேரத்தில் நம்மளை பார்த்து கொண்டுதானம்மா இருக்கிறான். உமரை படைத்த ரப்புல் ஆலமீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்கிறானே அம்மா, எப்படி பாலில் தண்ணியை கலப்பது என்று கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே வருகிற போது அந்த இடத்தில் இருந்து என்ன நடக்குது என்று கேட்டுக் கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு போனார்கள். வீட்டுக்கு போய் மகனை கூப்பிட்டு சொன்னார்கள், மகனே, உனக்கு ஒரு நான் திருமணம் பேசி வந்திருக்கிறேன். யார வாப்பா திருமணம் பேசுறீங்க? மகன் ஜனாதிபதியுடைய குடும்பத்தை சேர்ந்த அல்லது பெரிய உயர்ந்த வம்சாவளியில் உள்ள பெரும் பசுந்தும் ஊரில் சொத்தும் சுகமும் நகையும் நட்டும் கௌரவமும் பட்டமும் பதவியும் உயர்ந்த தொழிலும் உள்ள ஒரு பெண் அல்ல மகனே. இந்த ஜனாதிபதியுடைய மகனுக்காக நான் பேசி வந்த அந்த மருமகள் நம்மட ஊரில் ஒரு பால் வியாபாரம் செய்கின்ற, பால் விற்குகின்ற ஒரு குடும்பத்தில் வளர்ந்து பிறந்து வந்த ஒரு பெண்ணை மகனே உங்களுக்காக நான் திருமணம் பேசி வந்திருக்கிறேன். அந்த பெண்ணிடத்தில் இறையச்சம் என்ற ஒன்று இருக்கிறது, முடித்துக் கொள்வீர்களா என்று கேட்டார்கள். அன்று இருந்த ஹலீஃபா ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த பெண்ணுக்கு பிறந்த பிள்ளைதான் இஸ்லாமிய வரலாற்றில் இரண்டாவது உமராக இந்த உலகம் போற்றுகின்ற அளவுக்கு ஜக்காத்துடைய விஷயத்திலே மிக தீவிரமாக அன்று ஆட்சி செய்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அன்று அந்த பெண் பெற்றெடுத்த பிள்ளைதான் என்பதை வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறதாக இருந்தால், தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, என்னையும் உங்களையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எல்லா உறவுகளையும் பார்த்துத்தான் சொல்கிறேன். உண்மையில் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் அல்லாஹ் சொல்லுவதை போல இறையச்சம் என்ற ஆடைதான் ஆடைகளில் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த ஆடை என்னுடைய கல்வையும் உங்களுடைய கல்வையும் அந்த ஆடையினால் உடுத்து கொண்டால் உலகத்திலே இருக்குகின்ற உடலை மூடுகின்ற இந்த ஹபாயாக்களும் இந்த கிட்டுகளும் இந்த நைட்டுகளும் இந்த உடுப்புகளும் நிச்சயமாக என்னுடைய உடம்பையும் உங்களுடைய உடம்பையும் நரகத்திலே இருந்து பாதுகாக்குகின்ற உடம்புகளாக உறுப்புகளாக நாளை மறுமையில் இருப்பதற்கு ஆடைகளில் சிறந்த ஆடை இறையச்சம் உள்ள ஆடை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வனிசாஉன் காசியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன் ரூஸஹுன்ன காஸ்னிமத்தில் புகுதில் மாயிலா. ஒரு பெண்கள் கூட்டம் நரகவாதிகள். எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஆடை அணிந்த நிர்வாணிகள். ஆடை உடுத்திருப்பார்கள், ஆனால் அவர்கள் ஆடை உடுத்தும் ஆடை உடுக்காத நிர்வாணிகளாக இருப்பார்கள். இன்றைக்கு நிறைய பேருடைய அபாயாக்களை பார்க்கிறோம்.
அல்லாஹுக்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நிறைய பேருடைய ஹபாயாக்களை பார்க்கிறோம். உள்ளுக்கு போட்டிருக்கின்ற ஆடைகள் எல்லாம், மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகள் எல்லாம் மற்ற ஆடவனை இன்றைக்கு நரகத்தின் பக்கம் இழுத்து செல்லுகின்ற மிக மோசமான கவர்ச்சி நிறைந்த ஹபாயாக்களாக இன்றைக்கு ஹபாயா இஸ்லாத்துடைய பெயரால் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அன்றைய காலத்தில் உம்மாவுக்கு ஹபாயா என்றால் என்ன என்று தெரியாது. உம்மா ஃபர்தா போட்டது கிடையாது. உம்மாவுக்கு ஹபாயா கண்டதே கிடையாது. என்னையும் உங்களையும் பெற்ற உம்மாவுக்கு ஹபாயா என்றால் அன்று என்னென்றே தெரியாது. உம்மா உடுத்தது எல்லாம் சாரிதான் உம்மா உடுத்தா. ஆமா, உம்மா உடுத்த சாரியில ஒரு நாள் கூட சரிந்து உம்மாவுடைய அக்கங்களோ கக்கங்களோ பக்கங்களோ எதுவும் இந்த பூமியில் யாரும் கண்டது கிடையாது. உம்மா உடுக்குகின்ற சாரி இந்த இடத்துல நின்று தொங்கலை பிடிச்சா அதோ இருக்கின்ற அந்த இடத்துக்கு போகும். அன்றைக்கு கல்யாண ஊட்டுக்கெல்லாம் வீடுகளில் கல்யாணம் நடக்கிற போது கல்யாணத்துக்கு பந்தல் தயாரிக்கிற நேரம் அந்த பந்தலுக்கு நிழலுக்காகவும் பசுந்துக்காகவும் போடுவது உம்மா உடுக்குகின்ற சாரிதான். அந்த சாரி பெண்ணாம் பெரிய ஒரு சாரி. நம்மட உம்மா இன்னாமட்டில இருப்பா. இன்னாமட்டில இருக்கிற உம்மாவுக்கு எதற்கு இந்த பெரிய சாரி? சுபஹானல்லாஹ். உம்மா அந்த சாரியை உடுக்கிறதுக்கு முதல் ஒரு சட்டை போட்டாவே அந்த சட்டை எவ்வளவு பசுந்தான சட்டை தெரியுமா? சுபஹானல்லாஹ். உம்மா போட்ட சட்டை அவ இஞ்ச வரைக்கும் போடுவா. அந்த சட்டையை கண்டீங்களா? இஞ்ச வரைக்கும் உம்மா அந்த சட்டை போட்டா. அந்த சட்டை ஃபிட்டான சட்டை இல்ல. ஃபிட்டா இருந்தாலும் உம்மா புடவை உடுத்த அழகு இருக்குதே, அந்த உடம்பில் உள்ள ஒரு பகுதிகளை கூட ஒரு ஆடவனும் பார்க்க முடியாத அளவுக்கான சட்டைகள். உம்மா அந்த சட்டை கீழே எப்படி இருக்கும் தெரியுமா? உம்மா உடுத்த சட்டை எப்படி சட்டை தெரியுமா? இடுப்புக்கு மேலே இருக்காது, கக்கம் தெரியாது, பக்கங்கள் விளங்காது. உம்மா உடுத்த சட்டை இடுப்புல உள்ள ஸ்கர்ட் என்று சொல்கிறோமே, பாவாடை என்று சொல்வாங்களே, அந்த சட்டைய பாவாடையில எடுத்து உம்மா ஊசியால குத்திக் கொள்வா. சுபஹானல்லாஹ். ஒரு பக்கங்களும் விளங்குவது கிடையாது, யாரும் பார்ப்பது கிடையாது. உம்மா சாரி உடுப்பதற்கு முன்னால ஒரு துண்டை எடுத்து இஸ்கட்டில சொருகி கொண்டு ஒரு துண்டை எடுத்து அப்படியே கொசுவி 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 இப்படி ஒரு முடிச்சை எடுத்து அந்த முடிச்ச முன்னால சொருகி பின்னால வார துண்டை எடுத்து முன்னால போட்டு அதை முக்காடாக போட்டு முன்னுக்கும் பின்னுக்கும் எந்த உடல் உறுப்புகளும் விளங்காத அடிப்படையில் உம்மா உடுத்த அந்த சாரி இன்றைக்கு உடுக்குகின்ற இஸ்லாத்தின் பேரால் உடுக்குகின்ற இஸ்லாம் காட்டி தராத ஆடை கலாச்சாரம் என்று சொல்லுகின்ற இறுக்கமான மெல்லிய இந்த ஆடைகளை எல்லாம் வென்று நின்றது அன்றைய காலத்தில் உம்மா உடுத்த அந்த சாரி என்பதை மறந்துவிடக் கூடாது. நான் ஹபாயா மோசம் என்று சொல்லல, தவறா புரிஞ்சு கொள்ளக்கூடாது. ஒரு பெண் உடுக்கின்ற ஈமானிய ஆடைகளில் அழகான ஆடை உடம்பு முழுக்க மறைக்கின்ற ஆடை ஒரு ஹபாயா தான். எந்த ஹபாயாவை சொல்கிறேன் என்றால் இறுக்கமான ஹபாயா, உள்ளுக்கு இருக்குகின்ற அங்க அவயங்களை எல்லாம் வெளியே ஒரு மனிதன் பார்க்காதவனையும் பார்க்க வைக்கின்ற கேவலமான முறையில் இழுத்து பிடிக்கின்ற அடிப்படையில் இடுப்படியில் இறுக்கி பிடிச்சு உடுக்குகின்ற அபாயாவும் மேலடியில இறுக்கி பிடிச்சு போடுகின்ற அபாயாவையும் தான் சொல்கிறேனே தவிர வேறு இஸ்லாமிய ஆடைகளை நான் சொல்லவில்லை. மெல்லிய ஆடைகள், உடுத்து முடுக்காத ஆடைகள், அப்படிப்பட்ட ஆடை அணியக்கூடியவர்கள் நரகவாதி. நாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அடையாளங்கள் என்ன தெரியுமா? அவங்க எப்படிப்பட்ட தெரியுமா? ஆணின் பக்கம் சாய்ந்து போவார்கள், அல்லது போகாட்டி ஆணை சாய்ந்து எடுப்பார்கள். இன்னைக்கு போதும், ஒரு ஆம்பளை தைரியமான என்றாலும் ஒரு பொம்பளை வந்து பேசினா படார்ந்து புழுகுற அளவுக்குத்தான் இன்றைக்கு பெண்களுடைய பேச்சும் ஆடையும் அலங்காரங்களும் குரல்களும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்களோட அடையாளம் என்ன தெரியுமா? அவங்களோட அடையாளம் என்ன தெரியுமா? தலைகள் எல்லாம் ஒட்டகத்துடைய திமிழ்கள் போன்று உயர்த்த கட்டுப்பட்டிருக்கும். இவர்கள் நரகவாதிகள், இவர்கள் சுவர்க்கத்துக்கு போக மாட்டார்கள், சுவர்க்கத்துடைய வாசத்தை கூட அவர்களால் நுகர முடியாது என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் இப்ராஹிம் 14வது அத்தியாயத்தின் 49 50வது வசனத்தில் என்னையும் உங்களையும் அழைத்து சொல்கிறான். இந்த உலகத்தில் இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படையில் ஆடை அலங்காரங்களை வைத்துக் கொள்ளாத உறவுகளை அழைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நாளை மறுமையிலே நரகத்திலும் ஆடை இருக்கிறது. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். நாளை மறுமையிலே நரகத்திலும் ஆடைகள் இருக்கிறது. அந்த ஆடை எப்படி என்றால் அது தாராளான ஆடை, அது கொதிக்க
விற்க வைக்கப்பட்ட தாராளான ஆடை. அதை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே இந்த உலகத்தில் அங்க அவயங்களை கேவலமான முறையில் ஆடைகளை அணிந்து கேவலமான முறையில் நடந்து கொண்ட பெண்களை அல்லாஹ் தஆலா அந்த நரகத்திலே போட்டு, ஆண்களை அல்லாஹ் தஆலா அந்த நரகத்திலே போட்டு வேதனை செய்வான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கின்றேன். புகாரியில 3456வது செய்தி. ஒவ்வொரு நாளும் தொழுகையில் கேட்கிற போது இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான பாதையை எங்களுக்கு காட்டி விடுவாயாக என்று கேட்கிறோம். ஆனால் உடுக்குகின்ற ஆடையோ நரகத்தின் பக்கம் அழைக்கின்ற ஆடைகள், போடுகின்ற அலங்காரங்களோ நரகத்தின் பக்கம் அழைக்குகின்ற ஆடைகள், அலங்காரங்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல அழகாகத்தான் இருந்திருக்கிறாங்க, அழகாகத்தான் உடுத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மோதிரம் போட்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல அழகாக உடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அழகாக உடுக்காத மனுஷனை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக நீங்க உடுக்கோடும் அப்படி என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு வாழ்ந்த சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நானும் நீங்களும் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, புகாரியில ஒரு செய்தி வருகிறது, 5873வது செய்தி. சுப்ஹானல்லாஹ். அனி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, உமர் அவர்கள் சொல்லக்கூடிய, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. இத்தகத ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாத்தமன் மின் வரகின். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளியால் ஆன ஒரு மோதிரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து போட்டுக் கொண்டிருந்தார்கள். வகான ஃபீ யதிஹி, அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில இருந்தது. ثم كان بعد في يدي ابي بكر. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே இருந்து மரணித்ததன் பிறகு அல்லாஹ்வுடைய தூதருடைய கையிலே இருந்த அந்த மோதிரம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையிலே இருந்தது. ثم كان بعد في يد عمر. அபூபக்கர் அவர்கள் மௌத்தாகியதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் அணிந்திருந்த அந்த மோதிரம் உமர் அவருடைய கையில இருந்தது. ثم كان بعد في يد உஸ்மான். உமர் அவர்கள் மௌத்தாகியதற்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய கையிலே அந்த மோதிரம் இருந்தது. ஹத்தா வகா بعد في بئر அரீஸ். பிறகு அந்த மோதிரம் அரீஸ் என்று சொல்லுகின்ற கிணத்திலே அது விழுந்து விட்டது. நக்ஷுஹு முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், அந்த மோதிரத்திலே முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஒரு சின்னமாக அந்த மோதிரம் பொதிக்கப்பட்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் மோதிரம் போட்டிருக்கிறாங்க, அழகான முறையில் ஆடையை உடுத்திருக்கிறாங்க. ஆடையை உடுக்காதவங்களை ஆடையை நல்லா உடுங்கன்னு சொன்னாங்க, முடிய வாராதவனை வாருன்னு சொன்னாங்க, கரண்டைக்கு கீழே போட்டவனை போடாதுன்னு சொன்னாங்க, தங்கம் அணிந்த ஆணை பார்த்து தங்கத்தை போடாதண்டாங்க, பெண்களுக்கு தங்கத்தை ஆகுமாக்கினாங்க, ஆண்களுக்கு தங்கத்தை கூடாண்டாங்க, பெண்களுக்கு பட்டு ஆகும்ண்டாங்க, ஆண்களுக்கு பட்டு கூடாதண்டாங்க, குங்கும பூ வாசத்தை பெண்களுக்கு கூடும்ண்டாங்க, ஆண்களுக்கு கூடாண்டாங்க. இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆடை அலங்காரங்களை பிரித்து தந்திருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு நம்மள இந்த உலகத்திலே உள்ள மேற்கத்திய கலாச்சாரம் இன்றைக்கு நம்மளை வழிகெடுத்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லதத்தபிஉன்ன ஸனன மன் கப்லக்கும் ஷிப்ரம் பிஷிப்ரின். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஜானுக்கு ஜான் முளத்துக்கு முளம் யகூதிகளையும் நசாராக்களையும் பின்பற்றுகின்ற காலம் இந்த உலகத்திலே வரும். ஹத்தா சலகு ஜுஹ்ர ரப்பின் லசலக்துமூஹு. அவன், அந்த யூதனும் அந்த கிறிஸ்தவனும் ஒரு உடும்பு பொந்திலே போய் பூந்து கொண்டால் நீங்களும் போய் பூந்து கொள்வீர்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்றைக்கு ரசூலுல்லாஹ்வை விட, இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதரை விட, அல் குர்ஆனை விடவும் உலகத்திலே உள்ள கிறிஸ்தவனும், உலகத்திலே உள்ள யூதனும், உலகத்திலே உள்ள நாஸ்திகனும், உலகத்திலே உள்ள நடிகர்களும், உலகத்திலே உள்ள நடிகைகளும் நமக்கு முன்மாதிரியாக இருக்குமாக இருந்தால் ஒரு மூமினுக்கு ஒரு காலமும் கதாநாயகர் அவர்கள் அல்ல. லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் தான் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது, அதில் தான் வெற்றியும் இருக்கிறது, அதுதான் சொர்க்கத்துக்குரிய பாதை என்பதை அறிந்து தெரிந்து இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கும் ஆடை அலங்காரங்களுடைய விஷயங்களிலே இந்த ரமதானோடு இருந்து, ஏன் இன்றை இருந்து திருந்தி நல்லவர்களாக வாழ்ந்து
தந்து நாள மறுமையில் நானும் நீங்களும் நல்லவர்களோடு நாள மறுமையிலே சுகதாக்களோடு சுவர்க்கத்தில் ஒன்றாக வாழுகின்ற உயர்ந்த பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் என்னை பெற்ற உங்களை பெற்ற தாய் தந்தை எல்லோருக்கும் அல்லாஹு தாலா தந்து அருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.